இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வியோ இல்ல அதே பிம்பத்திலே இருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நான் போனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம், நான் சம்பாதிச்ச பணத்துக்கு அவங்க எதுக்கு அதுக்கு நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இப்படின்ற மாதிரிதான் யோசிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறேன்? ஒன்று, நம்ம முந்தின கேள்வியிலேயே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஒரு எமோஷனல் கோஷன்ட் இருக்கு இல்லையா, எஸ்ஐபியை பாஸ் பண்றது, மார்க்கெட் டவுன் ஆகும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறது. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபண்ட் ஒரே வழி ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது. சோ உண்மையிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா crorepati ஆகலாமா? ஓகே, நீங்க சொன்னதுல ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றது. இன்ஃப்ளேஷனை பத்தி நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் இப்போ ரீசெண்டாக அனலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, கம்ஃபர்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் கையில் ஒரு பெரிய தொகை இருக்கணும். இது அப்படி இல்லை. ஒரு 100 ரூபாயில் கூட உங்களால் மாதம் மாதம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட் அந்த அவங்களுக்கு ரெகுலேட்டடா 1 to 2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ஃபிக்ஸ்டா அவங்களால சார்ஜ் பண்ண முடியும். எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதில் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் ராமலிங்கம் காளிராஜன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ இவ்வளோ நாள் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டி இப்போதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கான அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய ஜென்சி கிட்ஸுமே மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வரதுக்கு காரணம் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ். ஸோ நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 13 to 15 ரிட்டர்ன்ஸ் அசியூம் பண்ணி தான் வராங்க. பட் நிறைய பேருக்கு அவங்க அசியூம் பண்ண ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஸோ என்ன காரணம் நினைக்கிறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள். அதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. எஃப்டி மாதிரி 1 lakh போட்டேன், 1 year முடியும் போது 1,07,000 ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் 1,14,000 ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டான பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் எவ்ரி இயர் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் போட்ட 1 lakh ஃபர்ஸ்ட் இயர் முடியும் போது 90,000 ஆயிருக்கலாம், அடுத்த வருஷம் திரும்ப 80,000 ஆயிருக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆயிருக்கலாம், அடுத்த வருஷம் 1,25,000 ஆகலாம். இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி இருக்கும். லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 7 years எண்ணில் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் ஒரு 12 to 15% ரிட்டர்ன் ஆவரேஜா எதிர்பார்க்க முடியும். இன் பிட்வீன்ல ஷார்ட் டேர்ம்ல இருக்கிறவங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1 year 2 year 3 yearல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி நீங்க சொன்ன இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா 2020 ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகி திரும்ப ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. எல்லாரும் லாக்டவுன்ல இருந்தோம். அந்த டைம் ஃப்ரேம்ல தான் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுறது ரொம்ப அதிகமாச்சு. அந்த டைம் ஃப்ரேம்ல தான் நிறைய போலியோஸ் அதிகமாச்சு. உதாரணமா 2016ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 1.5 கோடி இன்வெஸ்டர்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஆனா இன்னைக்கு 6 கோடி பேர் இருக்கும். அந்த டைம் ஃப்ரேம்ல 2020ல எல்லாரும் ஏன் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா எல்லாரும் ரிட்டர்ன் கிடைக்குது, மார்க்கெட் மேல போகுது, இன்ஸ்டா ஓபன் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்ல 5,000 rupees ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு ரீலா இருக்கு, ஒரு போஸ்டா இருக்கு. உடனே நம்ம அதை மிஸ் பண்றோமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. லிங்க்டின் ஓபன் பண்ணி பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ டச்ட் 10 lakhs அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இவங்களுக்குலாம் ஸ்டாக் மார்க்கெட் மேல மிகப்பெரிய கன்விக்ஷன் இருக்கா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். இவங்க எல்லாருமே ட்ரெண்டை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ள வந்தாங்க. பட் இப்போ மார்க்கெட்ல ஒரு டவுன் டர்ன் இருக்கிறதுனால இப்போ தொடரலாமா வேணாமா அப்படின்ற ஒரு பயத்துல இருக்காங்க. அதனாலதான் அவங்க ரிட்டர்ன் கிடைக்காம இருக்கு. எப்படி கோல்டு ரியல் எஸ்டேட்ல எல்லாம் ஒரு கன்விக்ஷனோட இன்வெஸ்ட் பண்றோம். இப்போ கோல்டு ரேட் பாத்தீங்க அப்படின்னா 17,000ல இருந்து இறங்கி இன்னைக்கு 13,000 வந்திருக்கு. ஆனாலும் கன்விக்ஷனோட இன்னைக்கு அதை வாங்கிட்டு தான் இருக்கும். ரேட் குறைஞ்சிருச்சு, இன்னும் குறையுமா, இதுக்கு மேல கோல்டு வாங்கணுமா, இருக்கிற கோல்டு வித்தரலாமா அப்படின்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு கோல்டு மேல கன்விக்ஷன் இருக்கு. அதே மாதிரியான கன்விக்ஷன் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் வந்துச்சு அப்படின்னா லாங் டேர்முக்கு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபோமோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ள வராங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி அவேர்னஸே இல்லாம ஏதோ ஒரு ஃபண்ட்ல இப்போ நிறைய டிஐ இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட போகிறது தவிர இப்போ டிஐ இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி அதுல ஒரு ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ ஃபிளெக்ஸி கேப்போ ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணி ஒரு 5,000 இல்ல ஸ்டிக் அந்த 5,000 பிரிச்சு 5 ஃபண்டா கூட இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது மாதிரி மிஸ்டேக்னால அவங்க எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் இந்த வருஷத்துக்கு 12% அப்படின்றத கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேரோட புரிதல் வருஷம் 12%
அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு தான் மார்க்கெட் நெகட்டிவ்ல இருக்குன்ட்டு எஸ்ஐபியை பாஸ் பண்ணி எக்ஸிட் பண்றது இது மாதிரி விஷயங்கள் நடக்குது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐபி பாஸ் பண்றது ஏன் நடக்குது அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு கன்விக்ஷன் இல்லாத ஒரு முக்கியமான ஒரு காரணம். கன்விக்ஷன் இல்லாத சமயத்திலையும் மார்க்கெட் எப்படி பட்டது அப்படின்றத கைட் பண்றதுக்கு, அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்றதுக்கு ஏற்கனவே மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்ச ஒரு வல்லுநர் அவங்க கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி டிஒஇ இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமா வந்து எஸ்ஐபியை பாஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஆம்ஃபியோட டேட்டாவே வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களோட எஸ்ஐபி அதிகமா பாஸ் ஆயிருக்கு, எம்எஃப்டி மூலமா இன்வெஸ்ட் பண்றவங்களோட எஸ்ஐபி அதிகமா பாஸ் பண்ணப்படலை அப்படின்றது தான் நமக்கு புரிதல். ஸோ அப்படி இருக்கும்போது வழிகாட்டுதல் அப்படின்றது கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனா வழிகாட்டுதல் இல்லாம அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற மலை மேல ஏற முயற்சி பண்றாங்க. நிறைய பேர் பாதியிலேயே இறங்கிடுறாங்க. இந்த எஸ்ஐபி பாஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் மார்க்கெட் இப்ப இறங்கி இருக்கு, வேல்யூ இறங்கி இருக்கு, லாஸ்ட் 1 இயரா போட்ட எஸ்ஐபி ரிட்டர்ன் இல்ல அப்படின்றதான் காரணம். நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், நான் வந்து எஸ்ஐபி போட்டுட்டே இருக்கேன், எனக்கு எஃப்டி மாதிரி இதுவும் ஒரு 12% ரேட் ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு வருஷமும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு மாசமும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ஏவி ஏறி இருக்கும். சோ முந்தின மாசம் வாங்கினதை விட இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப குறைச்சலான யூனிட்ஸ் தான் கிடைக்கும். சோ ஒரு வருஷம் 2 வருஷம் முடியும் போது இன்னும் குறைச்சலான யூனிட்ஸ் தான் கிடைக்கும். ஆனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கும்போது என்ன ஆகுது, லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸா மார்க்கெட் மேல ஏறவே இல்லை. என்னால அதிக யூனிட்ஸ் என்னால வாங்கிக்கிட்டே இருக்க முடியுது. இப்போ கோல்டு உதாரணமா 2 வருஷமா மேல ஏறல அப்படின்னா நீங்க அதை சாதகமா தான் பாப்பீங்க இல்லையா? அதே மாதிரி மார்க்கெட் ஏறாம இருக்கிறத இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ் அதை வந்து சாதகமா தான் பார்க்கணும். இப்போ நான் வெளியேறணும் அப்படின்ற போதுதான் எனக்கு பிரச்சனை. எனக்கு லாங் டேர்ம்ல தான் எனக்கு பணம் வேணும், இன்னொரு 7 வருஷம் நான் வெயிட் பண்ண முடியும். அப்போ நீங்க இந்தியன் எக்கனாமி கண்டிப்பா ரெக்கவர் ஆகும்போது உங்களுக்கு இப்போ நீங்க அக்யூமுலேட் பண்ற அதிகமான யூனிட்ஸ் அதிகமான வெல்த் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி இருக்கும். இந்த கன்விக்ஷன் இருந்ததுன்னா எஸ்ஐபியை யாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த கன்விக்ஷன் நிறைய பேர்கிட்ட இல்ல, அந்த அவேர்னஸுமே கிடையாது, அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு சரியான எக்ஸ்பர்ட்ஸுமே கிடையாது. இப்ப நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வியோ இல்ல அதே பிம்பத்திலே இருக்காங்க, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட நான் போனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகம், நான் சம்பாதிச்ச பணத்துக்கு அவங்க அதுக்கு நான் எதுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, நம்ம முந்தின கேள்வியிலேயே சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய ஒரு எமோஷனல் கோஷன்ட் இருக்கு இல்லையா, எஸ்ஐபியை பாஸ் பண்றது, மார்க்கெட் டவுன் ஆகும்போது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கிறது. நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபண்ட் வந்து இண்டெக்ஸை விட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுது, அல்லது அதோட காம்படிட்டிவ் ஸ்கீம்ஸோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்போ வந்து நான் அதை வச்சுக்கணுமா விட்டு வெளியே வரணுமா அப்படின்ற ஒரு டிசிஷன் அவங்க எடுக்க வேண்டியது இருக்கு. இப்போ அண்டர் பெர்ஃபார்ம் பண்றதுனாலேயே அந்த ஃபண்ட் வந்து வெளியே வர வேண்டிய, எக்ஸிட் ஆக வேண்டிய ஃபண்ட் நம்ம டிசைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபண்ட் வந்து இண்டெக்ஸோட கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, பட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வேல்யூ அன்லாக் ஆகாம இருக்கு, அப்போ அது வந்து அண்டர் வேல்யூடு ஃபண்ட், ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட். ஸோ அதில் நம்ம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதே சமயத்துல மார்க்கெட் நல்லா தான் இருக்கு, அவங்க இருக்கிற போர்ட்ஃபோலியோ வீக்கா இருக்கு, அதனால அண்டர் பெர்ஃபார்மன்ஸ்லயே ஃபண்ட் இருக்கு, அப்ப நம்ம வெளியே வரணும். இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு எப்படி தெரியும்? அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? சோ அந்த ப்ரொஃபஷனல் கைடன்ஸுக்காக ஒரு 0.5 to 1% எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எஸ்ஐபியை பாஸ் பண்றதுனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய 12 to 13% ரிட்டர்னே கிடைக்காம போயிடுது. எஃப்டியை விட கம்மியான ரிட்டர்ன்ல நீங்க செட்டில் ஆக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வரீங்க. அதுக்கு பதிலா 0.5 to 1% எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்பிளா ஈஸியா உங்களால அக்யூமுலேட் பண்ண முடியும். எஸ்ஐபி ஒரு டூல். இப்போ நிறைய பேர் வந்து அந்த எஸ்ஐபின்ற வார்த்தை வந்து என்னன்னு தெரியுதோ தெரியலையோ எஸ்ஐபி போடுற நிறைய பேர் எஸ்ஐபி வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ எஸ்ஐபி ஒரு டூல், அது மட்டுமே போதுமா இல்ல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வேணுமா? எஸ்ஐபி அப்படின்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு டூல், ஒரு மெத்தட் டு இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு, ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கேட்டகரி இருக்கு. அதே மாதிரி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற கேட்டகரி இருக்கு. ஈக்விட்டி அண்ட் டெட் மிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஹைபிரிட் கேட்டகரியும் இருக்கு. அதே மாதிரி கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல்டு ஃபண்ட்ஸுமே இருக்கு. ஸோ எஸ்ஐபியை நீங்க இது எல்லாத்துலயுமே நீங்க அப்ளை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்ஐபி அப்படின்னாலே ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது இல்ல, எஸ்ஐபி அப்படின்றது நீங்க ஃபிக்ஸட் இன்கம்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுல ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு நீங்க வச்சுக்கணும் அப்படின்றது பார்க்கணும். இப்போ உதாரணமா எனக்கு 1 இயர் 2 இயர் 3 இயர் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம்ல ஃபண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்ற போது நீங்க இந்த டெட் ஃபண்ட்ஸ்ல எஸ்ஐபி போடணும். இல்ல எனக்கு வந்து லாங் டேர்ம் தான் 7 இயர் 10 இயர் 15 இயர் அந்த மாதிரியான கோல் இருக்கு, அப்ப நீங்க லாங் டேர்முக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு கன்சர்வேட்டிவா கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு 5 to 10% வரைக்கும் கோல்டுல எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகும்போது இது மேல போகும், இது டவுன் ஆகும்போது ஸ்டாக் மார்க்கெட் மேல போகும். அங்க ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக நான் ஒரு 5 to 10% கோல்டுலயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்த அசெட் அலோகேஷன் இருக்கு இல்லையா, நான் எதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற எனக்கு ஒரு ரோட் மேப் வேணும். அதுக்கு என்னுடைய கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட் என்ன, என்னுடைய கோல்ஸ் என்ன அப்படின்றத வச்சு ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். சோ
எஸ்ஐபி அப்படின்ற ஒரு மெத்தடை நம்ம எந்தெந்த ஸ்கீம்லலாம் அப்ளை பண்ணணும், எவ்வளவு அப்ளை பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இருக்கிற காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ கரண்ட் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுதான். ஸோ உண்மையிலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா குரோர்பதி ஆகலாமா? ஓகே, நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இன்ஃபிளேஷன் வந்து ஏறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது. இன்ஃபிளேஷனை பத்தி நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் இப்போ ரீசெண்டாக அனலைஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா 1982ல 100 கிராம் கால்கேட் பேஸ்ட் அதோட ரேட் வந்து ஜஸ்ட் 5 ரூபீஸா வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது 64 ரூபீஸா வந்து இருக்கு. ஏறக்குறைய 12 மடங்கு வந்து அது விலை ஏறி இருக்கு. இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6.5% எவரி இயர் ஏறி இருக்கு. ஸோ 7% இன்ஃபிளேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு 10,000 ரூபீஸ்க்கு ஒரு செலவு பண்றோம். உதாரணமா மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு எனக்கு 10,000 ரூபீஸ் செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 30 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 70,000 ரூபாய் தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் ஏறிட்டு இருக்கு. ஸோ 7% காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் ஏறுதுன்னா பணத்தோட பர்ச்சேசிங் பவர் 7% குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு எஸ்கலேட்டர் யோசிச்சுக்கோங்க, அந்த எஸ்கலேட்டர் 7%ல இறங்கிட்டு இருக்கு. நீங்க போடுற எஃப்டியும் 7% தான். அதுல டாக்ஸ் எல்லாம் போக உங்க கையில நிக்க போறது 5%. சோ நீங்க 7 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இறங்கிட்டு இருக்கிற ஒரு எஸ்கலேட்டர்ல நீங்க 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஏற ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால மேல போய் சேர முடியாது. ஒரு டைம்ல அந்த எஸ்கலேட்டர் நம்மள கீழே தான் தள்ளும் இல்லீங்களா? சோ அப்படி இருக்கும்போது அந்த கேப் இருக்குல்ல, அதை நான் ஓவர் கம் பண்ணணும்னா என்ன ரேட்ல பண வீக்கம் இருக்கோ அதை விட அதிகமான ரேட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வந்து இருக்கு. சோ அப்ப அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு காமன் மேனுக்கு ஈஸியா இருக்கும். இது ஸ்டாக் மார்க்கெட் டைரக்டா போனா எனக்கு என்ன ஸ்டாக்னு தெரியணும், அதை கரெக்டா வச்சிருக்கணும், மேனேஜ் பண்ணணும், நிறைய வேலைகள் வந்து இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் சிம்பிளா வந்து பண்ண முடியும். எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லயும் எனக்கு ரொம்ப தெரியாது அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கைடன்ஸ் இருக்கு அப்படின்ற போது ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ அதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன ஆகும், 7% இன்ஃபிளேஷன் போக 5% அடிஷனலா growth வந்து இருக்கு. சோ எஸ்கலேட்டர் 7%ல இறங்கிட்டு இருக்கு, நீங்க 12% மேல ஏறும்போது கண்டிப்பா உங்களால மேல ஏறிட முடியும். சோ வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா கரெக்டா இருக்கும் உங்களோட லாங் டர்ம் மணியை. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது இன்வெஸ்டர்ஸ்க்கு லாபமா இல்ல ஃபண்ட் ஹவுசஸ்க்கு லாபமா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் புரோக்கிங் இருக்கு பாத்தீங்களா. ஸ்டாக் புரோக்கிங்ல எஸ்பெஷலி இந்த F&O ட்ரேடிங், டே ட்ரேடிங் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா காலையில ஒருத்தர் வாங்குவாரு, ஈவினிங் வித்துருவாரு. இவர்கிட்ட இன்னொருத்தர் வாங்கியிருப்பாரு காலையில, அவர் ஈவினிங் திரும்ப வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாரு. சோ இங்க ஒருத்தர் வாங்குறார், அங்க ஒருத்தர் விற்கிறார், ஈவினிங் இவர் விற்கும் போது அவர் வாங்குவார். இந்த மாதிரி ஒரு சைக்கிள் நடக்கும். இவரோட ப்ராஃபிட் அவருக்கு லாஸ், அவரோட லாஸ் இவருக்கு ப்ராஃபிட். இது ஜீரோ சம் கேம். இதுல கண்டினியூஸா ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் தான். சோ இந்த ஆங்கிள் வச்சு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் தான் இதுல பணம் பண்றாங்களா அப்படின்ற கொஸ்டின் வந்து வருது உங்களுக்கு. உண்மை என்ன அப்படின்னா நீங்க ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 1 lakhக்கு 12 to 15% ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்திருக்கு லாங் டர்ம்ல. இந்த 12 to 15% அப்படின்றது ஓவர் அண்ட் அபவ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சோ ஓவர் அண்ட் அபவ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு இருக்கும்போது நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது நீங்க பார்க்கணும். பிளஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை செபி கிளியரா டிஃபைன் பண்ணிருக்கு. யாருமே செபி டிஃபைன் பண்ண எக்ஸ்பென்ஸ் ரேஷியோட கூடுதலா சார்ஜ் பண்ண முடியாது. 5,000 crores AUM இருக்கும்போது எவ்வளவு பெர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணணும், அதே இன்க்ரீஸ் ஆகி 10,000 crores போகுதுன்னா எவ்வளவு சார்ஜ் பண்ணணும் அப்படின்றத செபி கிளியரா டிஃபைன் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ் சார்ஜ் பண்றாங்க இல்லையா, அது 1 to 2% இருக்கு ஈக்விட்டி ஃபண்ட்ல. டெட் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா 0.5 to 1% தான் இருக்கு. சோ இந்த பெர்சன்டேஜும் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு பை செபி. இந்த பெர்சன்டேஜும் ஆன் போர்ட்ஃபோலியோ வேல்யூ சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரு சூட்சமமான ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா இப்போ உதாரணமா ஒரு ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.5% வச்சுக்கோங்களேன். அவங்க இன்வெஸ்ட் பண்ற ஃபண்ட் நல்லா இருக்கு, அவங்க ஸ்டாக்ஸ் நல்லா மேனேஜ் பண்றாங்க, அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த 10 லட்சம் ரூபாய் ஒரு 5 வருஷத்துல வந்து 20 லட்சம் ரூபாய் மாறுது அப்படின்னா அவங்க 1.5% ஆன் 20 lakhs சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருவேளை சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா 10 lakhs-ஆவே தான் இருக்கு அப்படின்னா அந்த 10 lakhs தான் 1.5%. மோசமா பெர்ஃபார்ம் பண்ணி 5 lakhs ஆச்சுன்னா அதுல 1.5%. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீஸ் வந்து கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டா தான் இருக்கு. வின்-வின் சிச்சுவேஷன். கஸ்டமரோட போர்ட்ஃபோலியோ சைஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் அவங்களுக்கும் ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ இதுல வந்து நமக்கு வந்து 12% to 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அவங்களுக்கு ரெகுலேட்டடா 1 to 2% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் ஃபிக்ஸ்டா அவங்களால சார்ஜ் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண முடியாது. சோ இதுல இன்வெஸ்டர் as well as ஃபண்ட் ஹவுசஸ் ரெண்டு பேருமே ரிட்டர்ன்ஸ் பாக்குறாங்க. கூடுதல் ரிட்டர்ன் பாக்குறது வந்து இன்வெஸ்டர்ஸ் தான். இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதுக்காக ஒரு சர்வீஸ் ஃபீ அவங்க சார்ஜ் பண்றாங்க. இது இப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த ஃபைனான்சியல் சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப தேவைக்கு அதிகமா வந்து ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா வந்து இருக்கு. இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஒன்னு இருக்கும், ப்ராஃபிட் அப்படின்றது ஒன்னு இருக்கதான் செய்யும். இப்போ நான் கடையில போய் ஒரு பேனா வாங்குறேன், நான் பேனா வாங்குறதுனால எனக்கு லாபமா அல்லது வந்து பேனா மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிக்கு லாபமா யாரும் யோசிக்க
மாட்டோம். எனக்கு பேனா தேவைப்படுதா, என்னோட தேவையை பூர்த்தி பண்ணுது, அதுக்கு இந்த ரேட் ஓகேவா, இப்படித்தான் நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் எனக்கு இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, இது ஓகேவா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சார்ஜஸ் ரெகுலேட்டட் பை செபி, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பத்தி யோசிக்கணும்? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓகே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றது கரெக்டான ஒரு அசெட்ஸ் அப்படின்னு கூட பார்க்கலாம். இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எந்த விதமான மறைமுகமான டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு? ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய நேரடியான டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரிஸ்க். உங்களுக்கு இந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லட்ச ரூபாய் போட்டது வந்து 80,000 ரூபாய் ஆகலாம், திரும்ப 150 போகலாம், அப்புறம் திரும்ப 130 ஆகலாம். இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோட ரோலர் கோஸ்டர் ரைட்ல வந்து இது இருக்க போகுது. இப்போ இந்த ரோலர் கோஸ்டர் ரைட நான் வந்து என்ஜாய் பண்ணுவேனா மாட்டனா அப்படின்ற ஒரு ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? நான் எமோஷனலா இங்க கம்ஃபர்டபுளா இருக்கனா மாட்டனான்றது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப பெரிய ரிஸ்க். ஒரு இன்வெஸ்டர் அவருடைய பிஹேவியரை இங்க மேனேஜ் பண்ணணும். அதர்வைஸ் அவர் என்ன பண்ணுவாருன்னா 1 lakh போட்டது 80,000 ஆகும்போது பேனிக் ஆகி வெளியே வந்துட்டாருன்னா டெம்பரரியா இருக்கக்கூடிய நோஷனல் லாஸ அவர் வந்து பெர்மனன்ட் லாஸா மாத்துறாரு. அது தேவையில்லாதது. சோ இந்த ஒரு ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து நிறைய பேருக்கு தெரியாத ரிஸ்க். மியூச்சுவல் ஃபண்ட்ல போறாங்க, எஸ்ஐபில போறோம், ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் 12% 15% இறங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் 1 year ரிட்டர்ன் கொடுக்கல, 2 year ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு அதை பத்தி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி வந்து ஒரு சீட் நம்ம போட்டோம் அப்படின்னா அதை டெய்லி தோண்டி பார்த்துட்டு இருந்தா அது முளைக்காது இல்லையா? அதே மாதிரி எஸ்ஐபியும் அப்படிதான். நீங்க போட்டுட்டே இருக்கணும், 7 years விட்டுருங்க. நீங்க அது ஒரு நல்ல எம்எஃப்டி கிட்ட நீங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்ல. 7 years முடியும் போது எடுத்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 12 to 15% ரிட்டர்ன் உங்களுக்கு தாராளமா கொடுத்துருக்கும். இப்ப நிறைய பேர் வந்து மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னா டைமிங் இந்த மார்க்கெட், டைம் இந்த மார்க்கெட், 2 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து 2.5 yearsக்கு மேல கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு. சோ நிறைய பேர் இன்னுமே மார்க்கெட் ஃபால் ஆகட்டும், நான் அப்ப என்டர் ஆகிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு அப்புறம் நான் இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது வந்து குளத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து மீன் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான். எப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும், எது பாட்டம் அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியாத ஒரு விஷயம், ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் எஸ்ஐபி அப்படின்ற கான்செப்டை நம்ம வந்து சொல்றோம். ஸோ எவ்ரி மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது அது வந்து ஆவரேஜ் அவுட் ஆகும். உதாரணமா 2020ல எஸ்பெஷலி ஏப்ரல் மே அந்த டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், மார்கன் ஸ்டான்லி மாதிரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், அவங்களோட ப்ரிடிக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க இருந்து வந்து இன்னும் வந்து கீழே போகும். ஒரு கிரேட் டிப்ரெஷன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் மார்க்கெட்டுக்கு வரும். மார்க்கெட் இங்க இருந்து வந்து மேல ஏறதுக்கு ஒரு டிகேட் கூட ஆகலாம். இந்த மாதிரி தான் ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த ப்ரிடிக்ஷனை பத்தி எந்த கவலையும் இல்லை. அது 6 monthsல திரும்ப ரெக்கவர் ஆகி நியூ பீக் வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ அங்க பாட்டம் வரும்னு இந்த எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றதெல்லாம் நம்பிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு புல் ரன்னை மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ புல் ரன்னை மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா டைம் பண்ணக்கூடாது. அதே சமயத்துல என்கிட்ட லம்சமா பணம் இருக்கு, மொத்தமா நான் இறக்கிடலாமா அப்படின்னா அதுவும் வேண்டாம். ஸ்டாகர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க உங்ககிட்ட பணம் இருந்தா கூட அதை வந்து ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசமா பிரிச்சு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க. எஸ்ஐபில என்கிட்ட லம்சமா இருக்கு அப்படின்ற போது எஸ்டிபில நீங்க ஒரு 3 to 6 months ஸ்ப்ரெட் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்ப வரைக்கும் ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே வராம இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க கையில ஒரு பெரிய தொகை வந்து இருக்கணும். இது அப்படி இல்லை. ஒரு 100 ரூபாயில கூட உங்களால வந்து மாசம் மாசம் வந்து எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட், அந்த எஸ்ஐபி அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2016ல மந்த்லி எஸ்ஐபி டெபிட் வந்து ஜஸ்ட் 3,000 crores இருந்துச்சு. ஆனா 2026ல இன்னைக்கு வந்து 31,000 crores வந்து இருக்கு. ஸ்லோவா எப்படி வந்து கோல்டு, ரியல் எஸ்டேட்லாம் மக்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. சோ நீங்க அதை மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேல டவுட் இருக்கு, எல்லாமே இருக்கட்டுமா, இருக்கு, ஓகே பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ மாசம் 100 ரூபாய் பண்ணலாம், மாசம் ஒரு 1000 ரூபாய் பண்ணலாம், நீங்க பண்ண ஆரம்பிங்க. ஒரு 5 வருஷம் முடியும் போது உங்களுக்கே தெரியும், ஓ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், இதுல இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, நம்ம தான் வந்து குறைவான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்களே இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சோ மினிமமா ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாவது நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல. எவ்வளவு மினிமமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2000 ரூபாய் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு கூட நீங்க விட்டுருங்க, பரவாயில்ல. அப்பதான் உங்களுக்கு என்ன பண்ணுது மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது தெரிய வரும். நீங்க இல்லாட்டி உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனாவது அப்பா இதுல போட்டிருக்காரு 2000 ரூபாய் போட்டிருக்காரு, இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 20,000 ரூபாய் ஆயிருக்கு, அப்ப நம்ம ஏன் இதுல தொடர்ந்து முதலீடு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மினிமம் அமௌண்ட்டாவது இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.